12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.5இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். v of x, y, z equal to xy plus yz plus zx, x, y, z belongs to R எனில் வகையீடு dvயை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வகையீடு dvக்கான நிபந்தனைகளை எழுதிடலாம். v என்ற சார்பானது x, y, z என்ற 3 மாறிகளை சார்ந்து அமைந்துள்ளதால் அதனுடைய பகுதி வகையீடுகள் ∂v/∂x எழுதிட்டு இன்டூ dx ப்ளஸ் ∂v/∂y பெருக்கல் dy ப்ளஸ் ∂v/∂z பெருக்கல் dz என்பது dvயின் dv என்ற வகையீட்டு மதிப்பு ஆகும். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சார்பு v of x, y, z ஆனது xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx என கொடுக்கப்பட்டுள்ளது. ∂v/∂x எனும் பொழுது முதல் உறுப்புல x மதிப்பு அப்படி xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, y மாறிலி அப்படியே பெருக்கல்ல இருக்கும். இரண்டாம் உறுப்புல ஒய்யே இல்லாததுனால வகையீட்டு மதிப்பு 0. அடுத்த ஒன்றில் z மாறிலியாக இருக்கும். xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் y, 1 பெருக்கல் z, y ப்ளஸ் z என்பது ∂v/∂xஇன் மதிப்பாகும். அடுத்து ∂v/∂y கணக்கிடுறோம். x மாறிலி ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த 1 பெருக்கல் z. அடுத்த ஒன்றில் ஒய்யே இல்லாததுனால ரெண்டுமே மாறிலிகளாக கருதப்படும். மாறிலியை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 0. சுருக்கமானது 1 பெருக்கல் x, 1 ப்ளஸ் z, 1 பெருக்கல் z. அடுத்து ∂v/∂z கணக்கிடுவோம். ∂v/∂z எனும் பொழுது முதல் உறுப்பில் z இல்லை, அது மாறிலியாக கருதப்படும், மதிப்பு 0. அடுத்த ஒன்றில் ஒய் அப்படியே இருக்கும். zஐ பொறுத்து வகைப்படுத்த மதிப்பு 1, zஐ பொறுத்து வகைப்படுத்த 1 பெருக்கல் x. எனவே 1 பெருக்கல் y ப்ளஸ் 1 பெருக்கல் xஇன் மதிப்பானது x ஆகும். இந்த அனைத்து மதிப்புகளையும் வகையீட்டில் பிரதியிடும் பொழுது தேவையான வகையீடு dvயின் மதிப்பானது ∂v/∂x y ப்ளஸ் z பெருக்கல் dx ப்ளஸ் ∂v/∂y x ப்ளஸ் z பெருக்கல் dy ப்ளஸ் ∂v/∂z x ப்ளஸ் y பெருக்கல் dz ஆகும்.